கடந்த 30 ஆண்டுகளா தமிழக அரசியல்ல துல்லியமான கருத்து கணிப்புகளை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்புகள் எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இது தமிழக அரசியல்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு, பேசு பொருளாவும் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன, எதுக்காக இந்த பரபரப்பு, அது மட்டும் இல்லாம யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்குது, இதுல முக்கியமா திமுக எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சரிவை சந்திச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திமுக எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும், இதுல அதிமுக தமிழக வெற்றி கழகம் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பா நடக்க போகுது. என்னன்னா வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சு எல்லா கட்சியினருமே தேர்தல் பணிகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா நான் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியினருமே வீதி வீதியா போய் வாக்குகளை சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நாம தமிழக வெற்றி கழகத்தை மறுக்கவும் முடியாது. என்னன்னா இவங்க முதன்முறையா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்காங்க. இதனால கூட கொஞ்சம் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. அந்த கட்சியோட தலைவர் விஜய்மே தேர்தல் பரப்புரையில மும்முரமா ஈடுபட்டு இருக்காரு. இதுல 2 தொகுதிகள்ல விஜய் போட்டியிடுறாரு. அந்த 2 தொகுதிகள்லயுமே விஜய் பிரச்சாரமும் நடத்திட்டாரு. இப்போ அடுத்தடுத்த தொகுதிகள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஒவ்வொருத்தருமே இந்த தேர்தல் களத்துல எப்படி இருக்க போகுது, முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்ற கருத்து கணிப்புகளை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்டையுமே கருத்துக்களை கேட்டுட்டு வராங்க. இதுல முக்கியமா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்னன்னா கடந்த 30 வருடங்களா தமிழக அரசியல்ல துல்லியமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வந்த ஒரு முன்னணி நிறுவனம் இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பையுமே எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளையுமே வெளியிட்டிருக்காங்க. இதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா இதுல இப்ப ஆளும் திமுக அரசுக்கு 40ல இருந்து 50 தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல யாருமே எதிர்பார்க்காத வகையில அதிமுகவிற்கு 100ல இருந்து 110 தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுதான். அதே நேரத்துல புது வரவான தமிழக வெற்றி கழகத்துக்கு 70ல இருந்து 75 தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லுது. இப்போ தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்குமே இருமுனை போட்டி தான் நிலவிக்கிட்டு வந்தது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா மும்முனை போட்டி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அப்படிங்கிறது மெகா கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட அமைச்சு ஒரு சில கட்சியினரோட கூட்டணியோட இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே என்ன சொன்னா கண்டிப்பா இந்த தேர்தல்ல திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கருத்து கணிப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தான் அதிக தொகுதிகளை கைப்பற்றுது. இதுல தமிழக வெற்றி கழகம் தான் 2வது இடத்துல இருக்கு, திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பா 118 தொகுதிகளில் யாருமே ஜெயிக்கல அப்படின்றதுனால மெஜாரிட்டி யாருக்குமே இல்லை. இதனால இப்போ இழுபறி இருக்குது, யார் ஆட்சி அமைப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதனால இப்போ ஒருவேளை அதிமுக 100ல இருந்து 110 தொகுதிகள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு 8ல இருந்து 18 தொகுதிகள் தேவைப்படும். அப்போ இவங்க கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவங்க கூட கூட்டணிக்கு போவாரா அப்படின்றது கேள்விக்குறிதான். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவரோட கொள்கை நிலைப்பாடை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் போக மாட்டாரு. இதனால நம்ம தமிழக அரசியல்ல தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது உருவாகும். அப்படி இருக்கப்போ மறுபடியுமே தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். யாருக்குமே மெஜாரிட்டி அதிகமா கிடைக்காததுனால கண்டிப்பா கூட்டணிக்கு இழுபறி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். யாரு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும். ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல மறுபடியுமே தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுல. இப்போ அந்த கருத்து கணிப்பு முடிவின்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதிமுக 100ல இருந்து 110, திமுக 40ல இருந்து 50, இப்போ தமிழக வெற்றி கழகம் 70ல இருந்து 75, இந்த மாதிரி தொகுதிகள் தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மெஜாரிட்டி அதிகமா இல்லாத நேரத்துல மறுதேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது உருவாகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மறுதேர்தல் நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க. என்னன்னா யாருக்குமே மெஜாரிட்டி மக்கள் கொடுக்கல, இதனால மறுதேர்தல் நடத்துவாங்க. அப்போ மக்கள்
புரிஞ்சுப்பாங்க யாருக்கு வாக்கு கொடுக்கணும், யாருக்கு வாக்கு வேண்டாம் அப்படிங்கிறத மக்கள் மறுபடியுமே தெரிஞ்சுக்கிட்டு வாக்குகள் கொடுப்பாங்க. இதனால வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் தேர்தலிலேயே 70-75 தொகுதிகள் கிடைச்சதுன்னா அவங்க தான் கிங் மேக்கர். ஏன்னா நிறைய தேர்தல்களை சந்திச்ச திமுகவுக்கே இப்ப வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சி 40-50 தொகுதிகள் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு 70-80 வரைக்குமே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் ஒரு கிங் மேக்கர் தான். இப்படி மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா 1952ஆம் ஆண்டுக்கு அப்புறமா நடந்த தேர்தல்னா இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு பிரச்சனை, அதாவது இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது வேறு கோணத்துக்கு திசை திரும்ப போகுது அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இப்போ கண்டிப்பா இந்த தேர்தல் மறு தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னா ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா மாறும். அதே நேரத்துல அதிமுகவும் விட்ட இடத்த பிடிச்ச ஒரு திருப்தியில இருப்பாங்க. ஒருவேளை அதிமுக அதிக தொகுதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா மெகா கூட்டணியா இருக்கும். சோ இதுல வந்து இப்ப என்னன்னா இழுபறிதான் இருக்கும். ஏன்னா இந்த 118, 70-80, 40-50 அப்படின்னா கண்டிப்பா யார் ஆட்சி அமைக்கிறது, கண்டிப்பா கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்ற இழுபறிதான் இருக்கும். இதனால மறுதேர்தல் நடத்துவாங்க. மறுதேர்தல் நடத்தி யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றத அறிவிப்பாங்க. சோ இப்போ நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்த்தது தமிழக வெற்றி கழகம் வந்து புதுவரவு, திமுக வந்து நல்லாட்சி தான் கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. கண்டிப்பா இந்த தேர்தலில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு கருத்து கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவிற்கு கம்மியான இடங்கள் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு முன்னணி நிறுவனம் வந்து இந்த ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. கண்டிப்பா இளைஞர்களோட செல்வாக்க வந்து விஜய் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. அதனால இந்த தேர்தலில் விஜய்க்கான வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்னு தான் சொல்லணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய்க்கு வந்து கூட்டம் வரும் ஆனா வாக்குகளா மாறாது, அது வந்து ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவரைக்கும் விஜயை பார்க்க வரவங்க கிட்ட கேட்கும் போது வந்து கண்டிப்பா யாருமே நாங்க விஜய்க்குலாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னது கிடையாது. என்னோட ஓட்டும் விஜய்க்கு தான், எங்களோட குடும்பத்தோட ஓட்டும் விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காம மறுதேர்தல் வச்சா கூட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழலும் இருக்குது. சோ என்ன நடக்க போகுது, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துல என்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, யார் ஆட்சியை பிடிக்க போறா, ஒருவேளை திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதா, இல்லைன்னா அதிமுக வந்து விட்ட இடத்த பிடிக்க போறாங்களா, இல்லட்டா நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்த உடனேயே அவங்க அங்கீகாரத்தை வந்து கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சோ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிக வாக்குகளை பெற்று ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம எந்தெந்த கட்சியினர் எத்தனை தொகுதிகளை வின் பண்ணுவாங்க அப்படின்றத நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டிப்பா அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வருவாரா, அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நம்ம மிகவும் குறிப்பா பார்க்க வேண்டியது திமுக வந்து கோட்டை, அதாவது திமுகவோட கோட்டைன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தொகுதிகளில் அவங்க சரிவை சந்திக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக வந்து கண்டிப்பா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு நம்ப முடியாததா இருக்குதோ அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. என்னன்னா திமுக 40-50 தொகுதிகளை தான் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இருந்தாலும் இது நம்பக முடியாது, இது வந்து அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. ஏன்னா மற்ற கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது கண்டிப்பா திமுக தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது, இந்த 2026 தேர்தல் களத்துல யார் ஜெயிச்சு யார் அரியணை ஏற போறாங்க அப்படின்றத மே 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.